வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒன்று தூய மல்லி அரிசி இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம சாதமாக வடித்து சாப்பிட்லாம், இட்லி தோசை பண்ணலாம். நான் இப்போ எல்லாம் பண்ணலாம். இதோட மருத்துவ குணங்களையும் பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு நம்ம சாதம் இன்றைக்கி வடிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இதை முதல்ல தண்ணியை விட்டு கழிஞ்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ என் சேனல் பார்க்குறீங்கன்னாக்க பிருந்தாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் இப்போ அதை அரிசியை தண்ணி விட்டு களைஞ்சிட்டு எடுத்துகிட்டு வர்றேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒன்று தூய மல்லி அரிசி இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம சாதமாக வடித்து சாப்பிட்லாம், இட்லி தோசை பண்ணலாம். நான் இப்போ எல்லாம் பண்ணலாம். இதோட மருத்துவ குணங்களையும் பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு நம்ம சாதம் இன்றைக்கி வடிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இதை முதல்ல தண்ணியை விட்டு கழிஞ்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ என் சேனல் பார்க்குறீங்கன்னாக்க பிருந்தாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் இப்போ அதை அரிசியை தண்ணியை விட்டு களைஞ்சிட்டு எடுத்துகிட்டு வர்றேன். களைஞ்சாச்சு, தண்ணியை விட்டு ஊற வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இருக்குது அளவு வேண்டாம். நம்ம குக்கரில் வச்சா தான் நம்ம அளந்து விடணும். இது தண்ணி கொதி வந்தோடனே நம்ம போட்டு சாதம் வெந்தோடனே வடிக்க போகிறோம் நம்ம. அதனால் தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இதை மூடி வைப்போம். தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரிசியை போடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறது. நம்ம அரிசியை ஊற வச்ச அரிசியை போடுறோம். நல்லா கொதிக்க விட்டு நம்ம வேக விடுவோம். வெந்த உடனே எடுத்து சாதத்தை எடுத்து வடிக்க வேண்டியதான். கொஞ்சம் விட அடுத்த சிம்மில் வச்சுங்க. இப்போ நம்ம சாதத்தை எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம எடுத்து வடிச்சிட்டு வந்துடுங்க. கஞ்சியை வடிச்சிட்டு வரேன். இப்போ தூயமல்லி அரிசி சாதத்தில் இது முருங்கைக்கீரை கொள்ளு அந்த பொடி போட்டு பெஞ்சிருக்கேன் சாத்தில். இது தயிர் சாதம் தாளிச்சு கொட்டி பெஞ்சிருக்கேன். இது தொட்டுக்க அப்புறம் தயிர் சாதம் தொட்டுக்க வாட்டர்மெலான் தோலில் பண்ண தொக்கு. இது மாதிரி சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த தூயமல்லி அரிசி என்னென்னா நீங்கள் கொஞ்சம் போட்டாலும் நிறைய வரும். இது நான் அரிசி போட்டது ஒரு 25 கிராம் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. இது தாராளமாக ஒரு ஆள் சாப்பிட்லாம். அதே மாதிரி இட்லி போட்டாலுமே நல்லா நிறைய காணும். நீங்கள் நான் ஒன்றுனா எல்லாத்தையும் போடுறேன்னு நீங்கள் பாருங்கள். இதில் எனக்கு பலன்கள் நிறைய. இது அந்த காலத்தில் குறுநில மன்னர்கள்லாம் இதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்களாம். இது நம்ம விளைஞ்சி வர்றப்ப பார்த்தா மல்லிகை மொட்டு மாதிரி இருக்குமா. அதனால் இதுக்கு பேர் தூய மல்லி அரிசி அப்படின்னு பேர். இது நரம்பு மண்டலத்துக்கு அவ்வளோ நல்லது. நம்ம அப்புறம் இதில் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. B12, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சத்து, ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இது சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். அதனால் நீரிழிவு வியாதிகள்லாம் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் வாதம், பித்தம், கபம் இதெல்லாம் உடம்புல நம்ம இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம சரிசனை சமப்படுத்தும். முக்கியமாக பித்தத்தை கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது கட்டாயம் இதை சாப்பிட்டு வந்தோம்னாக்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நல்லா ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் போடுங்க.